நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் என்ன கேட்டார்? என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அடுத்தபடியாக, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரு. கேட்டாரு. அப்பப்போ நம்மளும் கேட்கணுங்க. இல்லைனாக்கா நம்ம உச்சி கொம்புல போய் உட்காந்துக்குருவோம். ஒரு நாள் தொப்புன்னு கீழ விழுந்து சாவ வேண்டியதுதான். ஆகவே அப்பப்ப நம்மளையே அலசி பார்க்கணும். நான் நல்லா இருக்கிறேனாக்கும், நான் அவனாக்கும், நான் இவனாக்கும் என்கிற அகங்காரத்துல உட்காரக்கூடாது. சாட்சியோட இறங்கி வரணும். ஐயா நான் பேசுறது நல்லா இருக்குதா? நான் செய்ற செயல்லாம் நல்லதா தோணுதா? என்று பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க உங்கள பத்தி நல்லா சொல்லுவாங்க. பிரியமானவர்களே 3வதாக உங்களைப் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது, ஆவி, ஆத்துமா, உடலைப் பற்றிய காரியங்களை தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அநேகருக்கு